எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். என் கிறிஸ்துவின் அனுபவ சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவாதி தேவன் கொடுத்த அருமையான தருணத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் பெயர் மதீனா பானு. பாரம்பரியமான வைராக்கியமான உருது பேசுகிற இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்தவள். என் முழு குடும்பமும் பக்தி உள்ள ஒரு குடும்பம். என் அப்பா வழியை சார்ந்த உறவினர்கள் எல்லாமே ஜமாத்திற்கு கடந்து செல்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்லாத்தின் கடமைகளில் ஒன்றான ஹஜ் என்ற கடமையை தவறாமல் வைராக்கியமாய் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள். என்னையும் அப்படிப்பட்ட மார்க்கத்திலே கோட்பாட்டுக்குள்ளாக பக்திக்குள்ளாக என்னையும் சிறு பருவத்திலிருந்து அப்படியாக வளர்த்தினார்கள். ஆகவே எனக்குள்ளாகவும் அந்த வைராக்கியம் இரத்தத்திற்குள்ளாகவே ஊறியிருந்தது. என் சிறு வயதிலிருந்து கூட ஜமாத்திற்கு என் குடும்பத்தார் கூட கடந்து செல்வேன். பல்வேறு மத கோட்பாட்டுக்குள்ளாக நான் வளர்க்கப்பட்டேன். பர்தா என்ற ஆடையை அணிந்து கொண்டுதான் வெளியே செல்ல வேண்டும். நான் பள்ளிக்கு செல்லும் போது கூட என்னை தனியாக எங்கேயும் அனுப்ப மாட்டார்கள். என்னோடு என் பெற்றோர்களோ அல்லது என்னுடைய தாத்தாவோ என்னோடு கூட வருவார்கள். அது மாத்திரமல்ல, யாராவது வீட்டிலே உறவினர்கள் வந்தாலும் கூட நாங்கள் வீட்டின் அறையிலே சென்று கதவை தாளிட்டு கொள்ள வேண்டும். அவர்கள் சென்ற பிறகுதான் வெளியே வர வேண்டும். சுபகாரியங்களுக்கு செல்ல அனுமதி இல்லை, துக்க காரியங்களுக்கும் செல்ல அனுமதி இல்லை. இப்படியாக 4 செவிற்றிற்குள்ளாக என்னை வளர்த்தினார்கள். நானும் என்னுடைய சிறு வயது முதற்கொண்டே 5 நேர தொழுகைகள் மற்றும் குரான் படிப்பது மற்றுமாய் 30 நாட்கள் நோன்பு இருப்பது என்று சொல்லி என் கடமைகளை நான் தவறாமல், மத கடமைகளை தவறாமல் செய்து வந்தேன். வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ் மாத்திரமே என்பதை நான் உறுதியாக நம்பினவளாக இருந்தேன். ஆகவே அந்த பக்தியோடும் அந்த வைராகியத்தோடும் சந்தோஷத்தோடும் அந்த இஸ்லாமிய கோட்பாடுகளை அந்த காரியங்களை கடமைகளை நான் பின்பற்றி வந்த நாட்கள் உண்டு. இப்படித்தான் நான் இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாவை வணங்கி வைராகியமாக நான் வாழ்ந்து வந்தேன். என் சிறு வயது முதல் எனக்கு கிறிஸ்து என்றாலும் பிடிக்காது, கிறிஸ்தவர்கள் என்றாலும் பிடிக்காது. அது என்ன காரணம் என்று தெரியவில்லை. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்களில் சர்க்கிளில் கூட ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸை கூட நான் வைத்து கொள்ள மாட்டேன். அவர்கள் கிறிஸ்டின் என்று அறிந்தாலும் கூட நான் அவர்கள் இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். என்னுடைய ஸ்கூல்களில் படிக்கும் பொழுது கூட அநேக கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் என் கிளாஸில் படித்த பிள்ளைகள் இருந்தாலும் கூட அவர்களோடு நான் பேசவும் பழகவும் மாட்டேன். கிறிஸ்துவை வெறுத்தேன், கிறிஸ்தவர்களை வெறுத்தேன். இப்படியாக என்னுடைய இளமை பருவம் கடந்து சென்று கொண்டிருந்தது. என் திருமண பருவம் வந்தபோது என்னுடைய குடும்பத்தை எதிர்த்து, என்னுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை எதிர்த்து நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவரை திருமணம் செய்து கொண்டேன். நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவரை திருமணம் செய்து கொண்ட போதிலும் கூட என் வைராக்கியம், என் மத பற்று, என்னுடைய தேவ பக்தி இம்மி அளவும் கூட குறையவில்லை, மாறாக அதிகரிக்க ஆரம்பித்தது. காரணம் என்னவென்றால், என்னுடைய திருமணம் தானே என்னுடைய குடும்பத்தை என்னை விட்டு பிரித்து விட்டது, என்னுடைய பெற்றோர்களை என்னை விட்டு பிரித்து விட்டது, என்னுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை என்னை விட்டு பிரித்து விட்டது. ஆகவே அரைகுறையாய் இருக்கிற என்னுடைய முஸ்லீம் குடும்பத்தை முழுமையாக முஸ்லீம் குடும்பமாக மாற்றி, அதாவது என் கணவரையும் முஸ்லீமாக மாற்றி என் குடும்பத்திற்கு முன்பதாகவும் என்னுடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு முன்பதாகவும் பெருமிதத்தோடு நிற்க வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் வைராக்கியமாய் என்னுடைய மத கடமைகளை இன்னும் அதிகமாய் நான் பின்பற்றி கொண்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் என் கணவரோடு கூட இஸ்லாத்தை குறித்து பேச ஆரம்பிப்பேன். குரானை வசனங்களை சொல்லிக் கொடுப்பேன். இஸ்லாத்தின் மகத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவேன். ஜமாத்திற்கு சென்ற அனுபவம் இருப்பதனாலே அவரிடத்துல அநேக காரியங்களை, இஸ்லாமிய காரியங்களை குறித்து நான் பேசுவேன். ஆனால் என் கணவர் அதை பொருட்படுத்தவே மாட்டார். அதை பொருட்படுத்தாத போது எனக்குள் கோபம் வரும். அதன் விளைவு என்னவென்றால், எங்களுக்குள் ஒவ்வொரு நாளும் சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். இப்படியே எங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று கொண்டிருந்தது. நாங்கள் தமிழ்நாடு பகுதியிலே வசித்து வந்தோம். என் கணவருக்கு வேலை கிடைத்தது நிமித்தமாய் நாங்கள் பெங்களூர் பட்டணத்திற்கு நாங்கள் கடந்து வந்தோம். நாங்கள் பெங்களூர் பட்டணத்துக்கு வந்தபோது என் கணவருக்கு YMM என்ற ஒரு மிஷனரி இயக்கத்தின் அறிமுகம் கிடைத்தது. அதிலிருந்த சகோதரர்களோடு இணைந்து என் கணவர் ஜெபத்திற்கு செல்ல ஆரம்பித்தார்.
அதன் விளைவு அவர் தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார். அது மாத்திரமல்ல, ஊழியமும் செய்ய ஆரம்பித்தார். இது எனக்கு ஒரு பேரிடியாக இருந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவரை இஸ்லாமியராக மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை நான் செய்து கொண்டு இருந்தேன். அவரோ பெயர் கிறிஸ்தவராகத்தான் இருந்தார். ஆகவே இவரை எளிதில் மாற்றிவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு நான் சண்டை போட்டோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தை செய்து என்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் மேன்மைகளை குறித்து சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனால் இவரோ தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து விட்டாரே என்று சொல்லி இன்னும் எனக்குள்ளாக கோபம் பற்றி எரிய ஆரம்பித்தது. அதனுடைய விளைவுகள் அதிகமாய் என் கணவரோடு ஒவ்வொரு நாளும் சண்டை சச்சரவு என்ற வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருந்தது. அவர் எப்பொழுதெல்லாம் ஜெப கூடுகைக்கு சென்று வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவரை மிகவும் கடுமையாக நடத்துவேன். அநேக இரவுகள் அவர் வெராண்டாவிலே படுத்த நாட்கள் உண்டு. கதவை திறக்க மாட்டேன். இப்படியாக என்னுடைய மத வைராக்கியத்தின் நிமித்தம் என்னுடைய கணவரை என்னால் முஸ்லீமாக மாற்ற முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கத்தின் நிமித்தம் கொடுமையான காரியங்களை எல்லாம் நான் செய்திருக்கிறேன். என் கணவர் வேதாகமத்தை எடுத்து அதை வாசித்து கொண்டிருக்க அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஆத்திரமாத்திரமாக வரும். என்ன இவர் எப்பொழுதும் இந்த பைபிள் கையுமாகவே இருக்கிறாரே என்று சொல்லி ஒரு நாள் என்ன செய்தேன் என்று தெரியுமா? இதுவரைக்கும் கூட என் கணவருக்கு அந்த விஷயம் தெரியுமா என்று கூட எனக்கு தெரியவில்லை. அவர் இல்லாத நேரத்தில் அந்த வேதத்தை எடுத்து, அந்த பைபிளை எடுத்து கிழித்து போடுவதற்கு ஒரு தைரியம் வரவில்லை, எரிப்பதற்கும் தைரியம் வரவில்லை. அதனால் என்ன செய்தேன் தெரியுமா? இந்த பழைய பேப்பர் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த பேப்பருக்குள்ள அந்த பைபிளை வச்சு அந்த பழைய பேப்பரில் தூக்கி போட்டுட்டேன். இந்த பைபிள் இருந்தால் தானே இவர் படிப்பார், என் வீட்டில் எப்படி பைபிள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர் எடுக்கிறவன் கூட ஒருவேளை பைபிள் பார்த்து பயபக்தியோடு அவன் இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த பேப்பர் எடுக்கிறவனுக்கு கூட தெரியாமல் பேப்பருக்குள்ளே அப்படியே மறைச்சு வச்சு அந்த பைபிளை நான் அந்த பேப்பர்காரனுக்கு போட்டுட்டேன். என்னுடைய வீட்டில் வேத வசனம் கேட்கக்கூடாது, ஆண்டவருடைய பாட்டு கேட்கக்கூடாது, இப்படியெல்லாம் நான் சண்டை போடுவேன். நான் ஒரு புறம் இஸ்லாமிய மார்க்கத்திலே வைராக்கியமாய் இருந்து கொண்டு இருந்தேன். என் கணவர் ஒரு புறம் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் இருந்து கொண்டிருந்தார். என் கணவர் இஸ்லாமியனாக மாறவில்லையே என்று சொல்லி எனக்குள்ளாக ஒரு வெறி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. அதனாலே எங்கள் குடும்பத்திலே நாங்கள் முற்றிலும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து விட்டோம். அதுவரை 5 நேர தொழுகை செய்த நான் 6 வேளையாக தொழுக ஆரம்பித்தேன். எப்படியாவது என் கணவரை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தஹஜ்ஜுத் என்று சொல்வார்கள், அதாவது அதிகாலையிலே 3 மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்து தஹஜ்ஜுத் தொழுகை செய்து நான் அல்லாஹ்விடம் துவா செய்வேன், எப்படியாவது இவரை மாற்றுங்கள் என்று சொல்லி 5 நேர தொழுகை 6 நேர தொழுகையாய் மாறினது. எனக்குள்ளாக வைராக்கியம் அதிகரித்தே கொண்டே இருந்தது. இஸ்லாமிய வைராக்கியம் ஒரு புறம் என்னிடத்திலே அதிகரித்து கொண்டிருந்தது, அவரிடத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான வைராக்கியம் அதிகரித்து கொண்டே இருந்தது. எனக்குள்ள அநேக கேள்விகள் எழ ஆரம்பித்தன. என் எதிர்காலத்தை குறித்த பயங்கள் எல்லாம் ஆரம்பித்தன. என் கணவரோ கிறிஸ்தவராய் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நானோ இஸ்லாமியலாக என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்னாகும், என்னுடைய வாழ்க்கை என்னாகும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னாகும் என்ற ஒரு கேள்விகள் பயங்கள் என்னுடைய இருதயத்திலே காணப்பட்டு கொண்டே இருந்தது. தேவைக்கேற்ற பணம், அன்பான கணவர், அழகான 2 பிள்ளைகள் இருந்தும் என் வாழ்க்கையை சந்தோஷமாய் என்னால் வாழ முடியவில்லை. காரணம் எனக்குள்ளாக இருந்த மத வைராக்கியம். என் கணவரை இஸ்லாமியனாக மாற்ற முடியவில்லையே என்ற ஆதங்கம் அது எனக்கு கோபமாக மாறினது. கோபம் வெறியாக மாறினது. அந்த வெறி என்னை கொடுமைக்காரியாக மாற்றினது. ஆதலால் என் குடும்பத்திலே முற்றிலுமாய் எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் சமாதானத்தை இழந்தவர்களாய் நாங்கள் இருந்தோம். இப்படியாக எங்களுடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருந்தது. என் இருதயத்திலே அநேக கேள்விகள் இருந்தது. என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும், என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்ற கேள்விகள் எனக்குள்ளாக இருந்தது. இந்த காரியம் எனக்குள்ளாக எப்பொழுதும் மனதிலே சிந்தையிலே ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படியான சூழ்நிலையிலே தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை என் கணவர்
ஒரு ஜெப கூடுகைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார். நான் சென்று வழக்கமாக என்னுடைய சண்டையை ஆரம்பித்தேன். ஞாயிற்றுக்கிழமை கூட மனைவியோடு பிள்ளைகளோடு நேரம் செலவிடாமல் அப்படி என்ன ஆண்டவர், அப்படி என்ன ஜெபம் என்று சொல்லி அவரிடத்துல நான் சண்டை போட ஆரம்பித்தேன். போகவே கூடாது என்று சொல்லி அவரை நான் தடுத்தேன். ஆனால் என் கணவரோ நான் போயே ஆக வேண்டும், என்னை தடுக்காதே என்று சொல்லிவிட்டார். ஆதலால் கோபம் அடைந்து அந்த அறையில் இருந்த அந்த அறையில் பொருட்களை எல்லாம் தூக்கி தூக்கி போட்டு உடைத்து என் வெறுப்பை வெளிப்படுத்தினேன். போகக்கூடாது என்று சொல்லி அவரை தடுத்து பார்த்தேன். ஆனால் என் கணவரும் மறுபடியும் சொல்லிவிட்டார், என்னை தடுக்காதே, நான் போயே ஆக வேண்டும் என்று சொல்லி. அதோடு கூட ஒரு வார்த்தை சொன்னார், வேண்டும் என்றால் நீயும் என்னோடு கூட வா என்று சொல்லி. இது எனக்கு நன்மையான ஒரு யோசனையாய் இருந்தது. காரணம் என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் என்றாலே ஜெபம் என்ற பெயரிலே இப்படி கூடுவார்கள், நடனம் ஆடுவார்கள், குடிப்பார்கள், வெறிப்பார்கள், இப்படித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் கணவரும் இதற்காகத்தான் கடந்து செல்லுகிறாரா என்று சொல்லி எனக்குள் ஒரு சந்தேகம் இருந்தது. ஆகவே அவர் என்னோடு கூட வா என்று என் கணவர் என்னை அழைத்த போது, சரி நானும் போய் இந்த நாளிலே என்ன நடக்கிறது, என் கணவர் அந்த இடத்திற்கு எதற்கு செல்லுகிறார் என்று சொல்லி பார்த்து விட வேண்டும் என்ற யோசனையோடு அந்த வஞ்சக எண்ணத்தை என் இருதயத்திலே வைத்துக்கொண்டு என் கணவரிடத்திலே சொன்னேன், நான் வருகிறேன் என்று சொல்லி. என் கணவருக்கோ ஒரே சந்தோஷம். நிஜமாவா, நீ வர்றியா அப்படின்னு கேட்டார். ஆமா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னுடைய வஞ்சக எண்ணம் அவருக்கு தெரியவில்லை. அவர் சந்தோஷத்தோடு 2 கரங்களையும் உயர்த்தி அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லி என்னை சந்தோஷமாய் அந்த கூடுகைக்கு அழைத்து சென்றார். அந்த வார்த்தைக்குண்டான அர்த்தம் கூட அப்போது எனக்கு தெரியாது. நான் சென்று அந்த கூடுகையிலே அமர்ந்தேன். ஆண்கள் ஒரு புறம் அமர்ந்திருந்தார்கள், பெண்கள் ஒரு புறம் அமர்ந்திருந்தார்கள். நான் சென்று பெண்கள் இருந்த இடத்திலே நான் அமர்ந்து கொண்டேன். ஜெபம் ஆரம்பித்தது, பாடல் நேரம் நடந்தது, ஆராதனை நேரம் நடந்தது, ஜெப நேரம் நடந்தது. நான் எதிர்பார்த்த எந்த காரியமும் அங்கே நடக்கவில்லை. எனக்கு போர் அடித்து விட்டது. நான் எதிர்பார்த்த காரியம் எதுவுமே இங்கே நடக்கவில்லையே. இவர்களெல்லாம் உண்மையாகவே கூடி அவர்களுடைய ஆண்டவரிடத்துல ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களே, துவா செய்து கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி எனக்கு அந்த இடத்துல இருப்பது பிடிக்கவில்லை. எப்பொழுது இது முடியும், எப்பொழுது வீட்டிற்கு போகலாம் என்று சொல்லி நான் அந்த இடத்துல யோசித்து கொண்டு வேண்டா வெறுப்போடு அந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருந்தேன். என் கணவரை எட்டி எட்டி பார்த்து போலாம், வீட்டுக்கு போலான்னு சொல்லி செய்கை காட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என் கணவரும் அங்கிருந்த எல்லோரும் பயபக்தியோடு கண்களை மூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். எனக்கோ வெறுப்பாய் இருந்தது. எப்பொழுது வீட்டிற்கு போலாம், எப்படி வந்து இங்கே மாட்டிக்கொண்டோமே என்று சொல்லி. நான் பெங்களூர் பட்டணத்துக்கு புதிதாக இருந்ததுனால எனக்கு வழி கூட தெரியாது. ஒருவேளை எனக்கு வீட்டிற்கு வருவதற்கு வழி தெரிந்திருந்தால் என் கணவரை அங்கே விட்டு நான் வீட்டிற்கு கூட வந்திருப்பேன். ஆகவே அதற்கும் வழி இல்லை, இங்கே இருந்துதான் ஆக வேண்டும். ஆகவே அந்த ஜெப நேரத்தில், அந்த ஜெப கூடுகையில் நான் அந்த இடத்துல வேண்டா வெறுப்போடு நேரத்தை பார்த்து கொண்டே எப்பொழுது முடியும், எப்பொழுது வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி அந்த இடத்துல நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். ஜெப நேரம் முடிந்தது, ஆராதனை நேரம் எல்லாம் முடிந்த பிறகு செய்தியின் நேரம் வந்தது. அந்த இடத்துல ஒரு மனிதர் எழுந்து நின்று, அந்த பிரசங்கியார் எழுந்து நின்று பேச ஆரம்பித்தார். என் இருதயத்துக்குள்ளோ, ஐயோ இவ்வளோ நேரம் ஜெபித்துட்டு இப்போ திருப்பி யாரோ ஒருத்தர் எழுந்து நிற்கிறாரே, இவர் வேற இனி எவ்வளோ நேரம் எடுப்பாரோ, எப்போ முடிப்பாரோ அப்படின்னு சொல்லி என் மனசுல நான் புலம்பிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த பிரசங்கியார் பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்த போது ஒரு வார்த்தை என் காதிலே விழுந்தது. இந்த பூமியிலே பிறந்த எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் என் காதில் பட்ட உடனே, விழுந்த உடனே நான் உடனே அந்த பிரசங்கியாரை பார்க்க ஆரம்பித்தேன். அதுவரைக்கும் வேண்டா வெறுப்போடு எப்பொழுது முடியும், எப்பொழுது போலாம் என்று அமர்ந்து கொண்டிருந்த நான் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் என் சிந்தனைகளை அந்த வார்த்தைக்கு நேராக செலுத்த ஆரம்பித்தேன். இந்த பூமியிலே பிறந்த எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறார்கள். இந்த வார்த்தை நான் கேட்ட உடனேயே எனக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி வந்தது. நான் எப்படி பாவியாய் இருக்க முடியும்? என் குடும்பம் என்னை நிராகரித்த போதிலும் கூட, என் இஸ்லாமிய சமுதாயம் என்னை ஒதுக்கி வைத்த போதிலும் கூட, நான் என்னுடைய அல்லாஹ்வுக்காக வைராகியமாய் இருக்கிறேனே,
என்னுடைய குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் தனி மனுஷியாக போராடி கொண்டு இருக்கிறேனே, நான் எப்படி பாவியாக இருக்க முடியும் என்று ஒரு கேள்வி எழுந்தது. அந்த பிரசங்கியா தொடர்ந்து இப்படியாக பேசிக்கொண்டு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்தார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி, இந்த வார்த்தைகள் என் இருதயத்திற்குள்ளே ஊடுருவி பாய ஆரம்பித்தது. காரணம் என்னவென்றால், எதிர்காலத்தை குறித்த பயம், கடந்து சென்று கொண்டிருக்கிற சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட நிலையிலே இருந்த எனக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தை ஆறுதலை தந்ததை போல நான் உணர்ந்தேன். அதற்கு பின்பதாக ஜெபக்கூடுகை முடிந்து நாங்கள் வீட்டிற்கு கடந்து வந்து விட்டோம். மறுநாள் திங்கட்கிழமை காலை என் கணவர் அலுவலகத்திற்கு கடந்து சென்ற பிறகு என் வாழ்நாளிலேயே முதன் முறையாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. முதல் பக்கம் திருப்பினேன், எனக்கு ஒன்றுமே புரியல. திருப்பி திருப்பி புரட்டி புரட்டி நான் படிக்கிறேன். எது படிச்சாலும் எனக்கு சரியா அது அர்த்தம் கொள்ளவே முடியல. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு லூக்கா சுவிசேஷத்தை நான் எடுத்தேன். என் கரத்திலே இருந்தபோது வேதாகமம் என் கரத்திலே இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் பேஜ், அந்த முதலாவது அதிகாரத்தின் அந்த பகுதி, அந்த காகிதம் வந்தது. அப்பொழுது லூக்கா சுவிசேஷத்தை முழுவதுமாக நான் வாசித்து முடித்த பிறகுதான் தெரிந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக உயிரோடு எழுந்தவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மீண்டும் வரப்போகிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இன்று பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் என்ற சத்தியத்தை உணர்ந்த மாத்திரத்திலேயே அந்த அறையிலேயே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த பாவியாகிய என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே என்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வதற்கு நான் எல்லளவும் தகுதியுள்ளவள் அல்ல. அவரை வெறுத்த என்னை, இயேசுவை வெறுத்த என்னை என் அன்பின் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இன்று என்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? கிறிஸ்துவை வெறுத்த நான் கிறிஸ்துவே ஆண்டவர் என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இன்று நானும் என் கணவரும் என் 2 ஆண் பிள்ளைகளும் இணைந்து எங்களால் இயன்ற ஊழியங்களை தேவனுடைய நாம மகிமைக்காக நாங்கள் செய்து வருகிறோம். அநேக சபைகளிலே கடந்து செல்ல, ஆண்டவருடைய தேவன் கொடுத்த சாட்சியை பகிர்ந்து கொள்ள, தேவ வார்த்தைகள் மூலமாக ஜனங்களை எழுப்ப ஆண்டவர் இந்த நாளிலே என்னை பயன்படுத்தி வருகிறார். வாலிபர்கள் மத்தியிலே, பெண்கள் மத்தியிலே தேவ கிருபையினாலே ஊழியம் செய்ய தேவன் கிருபை செய்திருக்கிறார். என்னுடைய தரிசனம், ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் தேவ ராஜ்ய பணிக்காக எழும்ப வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு இந்த நாட்களிலே நான் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய கிருபையினால் ஒரு அருமையான சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஒரு திருச்சபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்தார். அந்த திருச்சபையிலே போதிக்கப்படுகிற வேத வசனங்கள் மூலமாக நான் கிறிஸ்துவுக்குள் இன்னும் அதிகமாய் வளர எனக்கு தேவன் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, எங்கள் போதகர் பாஸ்டர் ரூபன் சத்யராஜ் அவர்கள் தன்னுடைய இளம் பருவத்திலேயே அவர் ஒரு அந்தமான் பகுதியிலே மிஷனரியாக ஊழியம் செய்தவர். பல வருடங்கள் அந்த பகுதியிலே மிஷனரியாக ஊழியம் செய்தவர். ஆகவே அவருடைய மிஷனரி தரிசனத்தின் தேவ வார்த்தைகள் எல்லாம் எனக்கு இன்னும் வேகத்தை ஊட்டியது. அதனால் இன்னும் அதிகமாய் தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை உருவாக்கியது. ஆகவே நாங்கள் திருச்சபையோடு கூட இணைந்தும் பல்வேறு ஊழியங்களை செய்ய தேவன் எங்களுக்கு குடும்பமாய் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல,
அநேக மக்களை கிறிஸ்துவின் அண்டையிலே கிறிஸ்துவுக்காக எழுப்புகிற, தேவராஜ்ய பணிக்காக எழுப்புகிற தரிசனத்தோடு கர்த்தருடைய கிருபையினாலே நான் செயல்பட்டு வருகிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை வெறுத்த என்னை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக வாழும்படி, கிறிஸ்துவுக்காக உழைக்கும்படி, கிறிஸ்துவின் நாமத்தை பறைசாற்றும்படி ஆண்டவர் என்னை வணைந்து கொண்டார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்ற வேத வாக்கியம் என் வாழ்க்கையிலே நிறைவேற்றினது. எல்லா கனமும் மகிமையும் என்னை ரட்சித்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கே நான் இந்த வேளையிலே செலுத்துகிறேன். கிறிஸ்தவரை நேசித்ததால் நான் கிறிஸ்தவளாகிவிட்டேன் என்பது அநேகருடைய கருத்தாய் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவரை நேசித்ததால் நான் கிறிஸ்தவளாக மாறவில்லை. கிறிஸ்து என்னை நேசித்ததால் நான் கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறேன். இன்றைக்கு உலகத்திலே ஒரு தவறான ஒரு கூற்று இருக்கிறது. இன்று சமுதாயத்திலே கிறிஸ்தவர்களை மதம் மாற்றுகிறவர்கள் என்று சொல்லுகிறார்கள். பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். யாரும் எனக்கு பணம் கொடுத்ததினாலே நான் மாறவில்லை, பொருள் கொடுத்ததினாலே மாறவில்லை. கிறிஸ்து இயேசு எனக்காக ஜீவன் கொடுத்ததினாலே நான் கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறி இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு கூட என் அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த தருணத்திற்காக மீண்டும் ஒரு விசை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து என்னுடைய ஊழியங்களுக்காக, என் குடும்பத்திற்காக, என் குடும்பத்திலே நாங்கள் இணைந்து செய்கிற ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவ நாமம் ஒன்றே மகிமையடையட்டும். கர்த்தர் தாமே உங்களை அவ்வளவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.